செப்டம்பர் 18 பாத்தீங்கன்னா இந்தியாவில ஏகப்பட்ட டவுரி கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க 2025 கூட பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு பெண்கள் பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது செப்டம்பர் 18 பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து மிக கொடுமையான கொலை முயற்சி வந்து பாத்தீங்கன்னா பாத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு, அதாவது பாத்தீங்கன்னா விஷ பாம்பு, நாக பாம்பு யாருங்க தன்னோட வீட்டுல வளர்ப்பாங்க? தன்னோட சொந்த மனைவியை வந்து பாத்தீங்கன்னா சாவடிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு வரதட்சணையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த மனைவியை சாவடிச்சுட்டு அடுத்து நம்ம இன்னொரு புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அது வரக்கூடிய வரதட்சணையை வச்சு நம்ம சந்தோஷமா சொந்தக்கார மத்தியில வந்து நம்ம ஒரு கெட்டா வாங்கிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மட்டும் இல்லாம அவருடைய அப்பா, அவருடைய அம்மா, அவருடைய அண்ணன், அவர் அண்ணி சேர்த்து இப்படி பல பேர் ஒரு 6 பேர் சேர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க ஒரு மருமகளை வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்ய பார்த்திருக்காங்க. அதாவது வந்து பாம்பை விட்டு வந்து கொலை செய்ய பார்த்திருக்காங்க. அதாவது பாம்பு வேணும்னே பிடிச்சிட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டு அந்த பெண்ணை வந்து கொலை செய்ய பார்த்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த பர்டிகுலர் கேஸ் நம்ம ஆராய்ச்சி பண்றது மட்டும் பார்க்க, இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா பாம்பை வச்சு பாத்தீங்கன்னா கொலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நடந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாழ்ந்துட்டு வந்திருக்க காலத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால நிறைய கொடுமைகள் தான் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்றதை நம்ம முழுமையா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் என்ற பகுதியில் தான் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னா ரேஷ்மான்ற பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க. அதாவது பியூர் அரேஞ்ச் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அயன்கார்ன்ற ஒரு பையன் கூட பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க. அதாவது இப்ப லவ் மேரேஜ்ல கேட்டுட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் சொல்லவா வேணும். இப்ப லவ் மேரேஜ் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்னாவே இப்ப மேரேஜ்னாவே பாத்தீங்கன்னா எவ்வளவு வரதட்சணை போடுவாங்க, அதாவது நகை எவ்வளவு போடுவாங்க அப்படின்ற கேட்டுட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டை கேட்டிருக்காங்க நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டை கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டை சொல்லியிருக்காங்க நீங்க உங்க இஷ்டம் எவ்வளவு வேணா போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப பொண்ணு வீட்டை வந்து பரவாயில்ல, இது ஒரு நல்ல குடும்பமா இருக்கு, நல்ல மாப்பிள்ளையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பி கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்பி கட்டி கொடுத்ததுல 1 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டை சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் கொடுங்க, என்னோட வீட்டை வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் தான். அவங்க பாத்தீங்கன்னா எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அந்த 1.5 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப அவங்க 2025ல அந்த பெண்ணுக்கு வந்து பெண் குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பையன் அவனுடைய வாழ்க்கையில வந்து நெக்ஸ்ட் லெவல் குரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்போ மத்த நாட்டை பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு லைஃப் நம்ம குரோத் பண்ணணும்னா நம்ம வேலைக்கு போகணும், இல்ல பிசினஸ் பண்ணி தான் நம்ம குரோத் ஆகணும் டைம்ல நம்ம இந்தியாவில மட்டும்தான் பாத்தீங்கன்னா வரதட்சணைன்ற பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஹாபிட்டை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்றத அந்த கடைசியா அந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு 5.5 லட்சம் பட்ஜெட் வைக்கிறாங்க. நீ 5.5 லட்சத்தை உங்க அம்மா வீட்டு இருந்து எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உன்னை இங்க வாழ விடுவோம், இல்லைன்னா வந்து வாழ விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி கொடுமையில வந்து பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உட்காரவே விடாம நீட்டே தான் இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடு நீ தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கி கொடுக்கணும், அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்றப்போ அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து போயிடுறாங்க. அந்த அம்மா வீட்டு வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது உங்களுடைய குடும்பம்னா லைஃப்னா இப்படிதான் இருக்கும், இது உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தை தானே, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அயன்கார்ன்ற வீட்டை வந்து பார்த்தா தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு கிட்ட இருந்து 1 ரூபா கூட நமக்கு கிடைக்காது, இந்த பொண்ணு நம்ம இதோட விடக்கூடாது, இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அது தடையமே இல்லாம சாவடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ பாம்பு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எப்படியா விட்டு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணோடைய குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அது குழந்தைய சேர விடாம நீ எப்ப காசு கொடுக்குறியோ அப்ப அந்த குழந்தைய தூக்க முடியும், அது வரைக்கும் நீ வெளியே படு அப்படின்னு சொல்லிட்டு அதை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஒரு தனி ரூமுக்குள்ள படுக்க வச்சுட்டு இருட்டான ரூமுக்குள்ள லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லாம சின்ன ஒரு சண்டை மட்டும் விட்டுருக்காங்க. அந்த படுக்க வச்சுட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு விஷ பாம்பு அந்த வீட்டுல விட்டு, அதாவது லைட் வெளிச்சமே இல்ல எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணுக்கு வந்து விஷ பாம்பு உள்ள விட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சிச்சு. இவங்க எல்லாம் பாம்பு கடிச்சா அந்த பொண்ணு கத்திட்டு இருக்காங்க, வெளியே எல்லாமே பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே. ஆனா அந்த பொண்ணு எப்படியோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் இருக்கு, அந்த மொபைல் போனை எடுத்து அவங்களுடைய அக்காவுக்கு போன் பண்ணி எப்படியோ அவங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க அக்கா வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா காசே தர வழியா காப்பாத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவுமே திட்டிருக்காங்க அந்த பையனோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே.
இவங்களாம் ஒரு மனுஷங்களா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டு ஒரு வழியா அவங்க பாத்தீங்கன்னா விஷக்கடியிலிருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எப்படி அவங்க இந்த பேட்டர்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பை வச்சு எப்படி இந்த மாதிரி கொலை பண்றது அப்படின்றத தடயமே இருக்கக்கூடாது. போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா சந்தேகம் வரக்கூடாது. அதாவது கோர்ட்லயும் போனா கூட இது வந்து விலங்குகள் தான் கடிச்சிருக்கு, எங்களுக்கு பாம்பு எப்படி வந்ததுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எப்படி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வச்சு கொலைலாம் பண்ண முயற்சிருக்காங்கன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு பாம்புமே கடிச்சிருக்கு. அவங்களுமே அதிர்ஷ்டவசமா வந்து பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்து அவங்களுமே காப்பாத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2025லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த உடைய பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால நடக்கிற கேசஸ் இதுவே நமக்கு கடைசியா இருக்கட்டும். இனி வருங்காலங்களாவது இனிமேல் நம்ம இந்த மாதிரி கேசஸ் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம முயற்சிக்குவோம். இனிமே நம்ம இந்த மாதிரி தகவல் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.